ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஒயினா இருக்கட்டும், பியரா இருக்கட்டும், அது எப்படி உருக்கூடிய அண்ணன் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்கி பிராண்ட். பேரை சொல்லும் போதே தலை சுத்துதா. அந்த ஸ்டடி பேர் என்னன்னா இனாலஜின்னு சொல்லுவாங்க. பானம் சொல்றாங்க. இருக்கக்கூடிய எல்லா பானங்கள்லயும் ரொம்ப ஓல்டஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காலகாலமா செஞ்சுட்டு இருக்கீங்க. பார்த்து முடிச்சுட்டு கவனிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான குடிமகன் ஆயிடலாம். இந்தியா உருவாக்குறாங்க. ஏன் இது ரெட் ஒயின் சொல்றாங்க, ஏன் இதை ஒயிட் ஒயின் இல்ல, அத அந்த ஸ்கின்னை எடுக்காம ஸ்கின்னை பீல் பண்ண ப்ராடக்ட்டுக்கு பேரு தான் பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உற்பத்தி செய்யறது இதையும் தாண்டி ரம், விஸ்கி இதெல்லாம் எப்படி உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஜின், ஸ்காட்ச். நம்ம இப்ப மாடர்ன் உலகத்துல இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் காட்டிலும் ஆல்கஹாலிக் ப்ராடக்ட் காட்டிலும் பதநேர பொறுத்தவரையிலும் நிறைய ஹெல்த்தியான சப்ஸ்டன்ஸ் எல்லாம் அது இருக்கு. அதனால நான் அதை சப்போர்ட். அவன் என்ன பண்ணா ஒரு பிளான்ஸை பார்த்து இந்த பிளான்ஸோடைய பேரு என்ன தமிழ்ல தான் எனக்கு தெரியும், இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், இவன்கிட்ட எப்படி தெரியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா அப்படியே தமிழ் நாம எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெர்மெண்டட் பெவரேஜ் மற்றும் ரோல் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் ஆல்கஹால் ப்ரொடக்ஷன். இந்த டாபிக்கை முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெவரேஜ் இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஈஸ்ட் தான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, காலகாலமா ஈஸ்ட தான் நம்ம அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு. இந்த மைக்ரோப்ஸை பயன்படுத்தி ஒயின், பியர், விஸ்கி, பிராண்டி, ரம் இது போன்ற மதுபானங்கள் எல்லாமே தயாரிக்கிறதுக்கு இந்த மைக்ரோப்ஸ் ஈஸ்ட் தான் பயன்படுது. அதனால எந்த வகையில இந்த மைக்ரோப்ஸ் இந்த மாதிரி பானங்கள்லாம், குடிக்கக்கூடிய பானங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது அப்படிங்கறதான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா உற்பத்தி செய்யப்பட்ட ப்ராடக்ட் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில பயன்படுத்தக்கூடிய மைக்ரோப்ஸ் உடைய பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஈஸ்டோடைய பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டினாலதான் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்ம இந்த பானங்களா பயன்படுத்துறோம். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியங்கள்ல, அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய தானியங்கள்ல சுகர் கண்டென்ட் இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஃப்ரூட்ஸ் மற்றும் பிளான்டோடைய சாறு, அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த சார்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் இருக்கும். இந்த சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல ஈஸ்ட நம்ம ஆட் பண்ணும் பொழுது இந்த நொதிக்க ஆரம்பிக்கும். அதாவது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். இதன் விளைவா ஆல்கஹாலிக் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மெட்டீரியல்ல வேணா இருக்கலாம், சுகர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதுல இந்த மைக்ரோப்ஸ் ஆட் பண்ணும் பொழுது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்குது. சார், நீங்க ஏற்கனவே சொன்னீங்க மைக்ரோப்ஸ் வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி. எந்த வகையான மைக்ரோப்ஸ் பயன்படுத்துறாங்கன்னா ஈஸ்ட தான் பயன்படுத்துறாங்க. அதுவும் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்ரோமைசியஸ் செர்வீசி அப்படிங்கக்கூடிய ஈஸ்ட தான் பெரும்பாலும் இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல பயன்படுத்துறாங்க. அதனாலேயே இந்த ஈஸ்டுக்கு என்ன பேருனா பிரேவர்ஸ் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோப்ஸ் மால்டட் சிரல்ஸ்ல இருந்து மற்றும் ஃப்ரூட் ஜூஸ்ல இருந்து ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது, இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே எதன் கீழே வருது, அதுக்கு என்ன படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃபெர்மெண்டேஷன்ல என்ன ப்ராசஸ் இருக்கு, அதாவது பயோகெமிக்கல் ப்ராசஸ் இருக்கு, எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்கஹாலாம் உற்பத்தி ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது, இதை பத்தி படிக்கக்கூடிய சயின்ஸுக்கு பேர் தான் சைமாலஜின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் பிவரேஜ். ஆல்கஹாலிக் பிவரேஜ்ல எத்தனை டைப் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆல்கஹாலிக் பிவரேஜ்ல டைப் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டில் பண்றோமா பண்ணலையா, அதாவது காய்ச்சி வடிகட்டுறதுக்கு பேர் தான் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல காய்ச்சாம அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அது டிஸ்டிலேஷன் கீழே வராது. இந்த ரெண்டு மெத்தடை பேஸ் பண்ணி தான் இந்த ஆல்கஹால் பிவரேஜ பிரிச்சிருக்கிறாங்க. குறிப்பா பார்க்கும் பொழுது ஒயனா இருக்கட்டும், பியரா இருக்கட்டும், அது எப்படி உற்பத்தி செய்யறாங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா தான் உற்பத்தி செய்யறாங்க. ஆனா இதுல ஃபெர்மெண்டேஷன் நடந்த பிறகு அதை வந்து காய்ச்ச மாட்டாங்க. காய்ச்சாம அந்த சாரை ஃபில்டர் பண்ணி மறுபடியும் ஃபில்டர் பண்ணி அதை அப்படியே பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நான் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல டிஸ்டிலேஷன்ல வரல. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒயின் மற்றும் பியர் வந்து உற்பத்தி செய்யறாங்க. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அண்ணன் அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்கி, பிராண்டி, ரம்
இந்த பேரை சொல்லும் போதே தலை சுத்துதா? நமக்குலாம் அந்த அனுபவம் இல்லை, அதனால சுத்தாது. இருந்தாலும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் எப்படி சார் மேக் பண்றாங்க? ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஆனா இத காய்ச்சி வடிகட்டுவாங்க. அது எப்படி சார் காய்ச்சி வடிகட்டுறது? இப்ப இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுது அதுல பாத்தீங்கன்னா எல்லா அழுக்கு எல்லாமே இருக்கும், அதுல கெட்ட நாத்தடிக்கும். இது என்ன பண்ணுவாங்க, நல்லா ஹீட் பண்ணுவாங்க, டெம்பரேச்சர் ஹீட் பண்ணுவாங்க. குறிப்பா சொல்லணும் பாத்தீங்கன்னா இந்த குக்கர்ல நம்ம ஆவி பறக்கும் பொழுது அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வேப்பர் மட்டும் வெளியே வரும், உள்ள இருக்கிற மினரல்ஸ் எதுவுமே வெளியே வராது, வேப்பர் மட்டும் வெளியே வரும். அந்த வேப்பரை கூல் பண்ணா ஒரு தண்ணி மாதிரி கிடைக்கும். நம்ம என்னென்ன ஆட் பண்ணோம் அதெல்லாம் இருக்காது, ஒரு தண்ணி மாதிரி கிடைக்கும். அதே மாதிரிதான் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்த பிறகு நல்லா ஹீட் பண்ணுவாங்க. அதுல இருந்து வரக்கூடிய வேப்பரை கலெக்ட் பண்ணி ஒரு கண்டெய்னர்ல கலெக்ட் பண்ணி அதை கூல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் விஸ்கி, பிராண்டி, ரம் இதெல்லாம் செய்வாங்க. அடுத்ததா இந்த வைன், அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஆல்கஹால் கிடையாது, அதாவது போதை தரக்கூடிய தன்மை வந்து அதிகமே கிடையாது. இருந்தாலும் கூட அது எப்படி உருவாக்குறாங்க, அதாவது ஒயினை எப்படி உருவாக்குறாங்க அதை பத்தி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடி பேர் என்னன்னா ஈனாலஜின்னு சொல்லுவாங்க. அங்க ஓ சைலண்ட். இந்த இருக்கக்கூடிய எல்லா பானங்கள்லயும் பானம் சொல்றோம், இருக்கக்கூடிய எல்லா பானங்கள்லயும் ரொம்ப ஓல்டஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காலகாலமா செஞ்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயின் மட்டும்தான். ரொம்ப காலமா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒயின் மேக் பண்றது ரொம்ப ரொம்ப எளிமையானது. அது எப்படி மேக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா நல்லா நொதிக்க வைப்பாங்க. எந்த ஆர்கானிசத்தை பயன்படுத்துறாங்க, மைக்ரோ ஆர்கானிசத்தை பயன்படுத்துறாங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சாக்ரோமைசியா செர்விசி அப்படிங்கக்கூடிய ஸ்பீசிஸ் தான், அதாவது ஈஸ்ட தான் பயன்படுத்துவாங்க. அந்த கிரேப்ஸ் எல்லாமே இந்த சாக்ரோமைசியா செர்விசி ஆட் பண்ணி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா அப்படியே விட்டுருவாங்க. இது ஒரு வாரமோ 2 வாரமோ கழிச்சு அதை ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ணக்கூடிய அந்த ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் ஒயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயின்லயே 2 டைப் இருக்கு. இந்த இந்த லெசனை நீங்க பார்த்து முடிச்சுட்டு கவனிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான குடிமகன் ஆயிடலாம், இந்திய குடிமகன் ஆயிடலாம். நான் அதுக்காக நடத்தல, இது வந்து 12th நமக்கு போர்ஷனா இருக்கு, அதனால தான் நடத்திட்டு இருக்கேன். இந்த ஒயின் மேக் பண்றதுல இல்ல ஒயின்லயே 2 விதமா பிரிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் ஒயின் மற்றும் ஒயிட் ஒயின். இந்த 2க்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கு, அது எப்படி உருவாக்குறாங்க, ஏன் இதை ரெட் ஒயின் சொல்றாங்க, ஏன் இதை ஒயிட் ஒயின் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் ஒயின் எப்படி மேக் பண்றாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த பிளாக் கிரேப்ஸ் இருக்குல்ல, அத அந்த ஸ்கின்னை எடுக்காம ஸ்கின்னை பீல் பண்ணாம அப்படியே போட்டு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல சாக்ரோமைசியா செர்விசி ஆட் பண்ணாங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், பிளாக் கலரா இருக்கும். அதற்கு ஸ்கின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா ரெட் கலரா மாறிடும். அதுல இருந்து வரக்கூடிய அந்த சாறு எப்படி இருக்கும், ரெட் கலரா தான் இருக்கும். இதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா ரெட் ஒயின் அப்படின்னு சொல்றாங்க. அதே கிரேப்ஸ் தான், அதே பிளாக் கலர் கிரேப்ஸ் தான். ஆனா இதுல என்ன டிஃபரன்ஸ்னா மேல இருக்கிற தோலை எடுத்துருவாங்க, எடுத்துட்டு உள்ள இருக்கு பாத்தீங்களா அதை மட்டுமே வச்சு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா ஒயின் மேக் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஒயிட் ஒயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பியர் ப்ரொடக்ஷன். இந்த பியர் வந்து எப்படி உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஜெர்மினேட்டட், அதாவது முளைக்கக்கூடிய பார்லி மால்ட் கிரெயின்ல இருந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உற்பத்தி செய்யறதுக்கு எந்த வகையான ஈஸ்ட பயன்படுத்துறாங்கன்னா 2 வகையான ஈஸ்ட வந்து பயன்படுத்துறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்ரோமைசியா கார்ல்பர்ஜென்சிஸ் மற்றும் சாக்ரோமைசியா செர்விசி அப்படிங்கக்கூடிய 2 வகையான ஈஸ்ட வந்து பயன்படுத்துறாங்க. இந்த பியரை பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்டில்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆல்கஹால் தான், ஆனா காய்ச்சி வடிகட்டினது கிடையாது, அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிக்கக்கூடியது. ஆனா ஆல்கஹால் தன்மை வந்து காணப்படுது. அடுத்து நாம பார்க்க போறது இதையும் தாண்டி ரம், விஸ்கி இதெல்லாம் எப்படி உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ரம் எப்படி உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. என்ன பொருளை வந்து பயன்படுத்துறாங்க, சுகர் கேன் ஜூஸ் அல்லது மொலாசஸ், இல்ல இதெல்லாம் கிடைக்கல டைரக்டாவே சுகர் கேனையே பயன்படுத்துவாங்க. இந்த சுகர் கேன் ப்ராடக்ட்ல சாக்ரோமைசியா செர்விசி ஆட் பண்ணி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் ரம். அடுத்து பாத்தீங்கன்னா விஸ்கி. இந்த விஸ்கியை எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா இதுவும் ஒரு டிஸ்டில்டு பிவரேஜ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஆல்கஹால் வந்து இருக்கு. இது எந்த மூலக்கூறை பயன்படுத்துறாங்கன்னா கிரைன் மேஷ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிறுதானியங்கள், தானிய வகைகளை ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு பேர் என்னன்னா விஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன
மைக்ரோ ஆர்கானிசம் பயன்படுத்துறாங்கன்னா வழக்கம் போல இந்த ஈஸ்டை தான் பயன்படுத்துறாங்க. இதுவரை நம்ம வெவ்வேறு பெவரேஜ் ப்ராடக்ட் வந்து நம்ம பார்த்தோம். அதுல எவ்வளவு ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல் இடத்துல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பியர். இதுல எவ்வளவு ஆல்கஹால் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 to 5% வந்து காணப்படுது. 3ல இருந்து 5% ஆல்கஹால் கண்டென்ட் வந்து காணப்படுது. அடுத்ததா ஒயின். இந்த ஒயின்ல ஆல்கஹால் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 to 14% வந்து ஆல்கஹாலிக் கண்டென்ட் வந்து இருக்கு. ஒயின் கூலர்ஸ்ல எவ்வளவு இருக்கு? 4 to 6% வந்து இருக்கு. அடுத்ததா விஸ்கி, ஜின், ஸ்காட்ச், வோட்கா இதெல்லாம் சராசரியா 35ல இருந்து 50% ஆல்கஹால் கண்டென்ட் வந்து காணப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் ட்ரிங்க்ஸ். அது என்ன சார்? பதனி மற்றும் கல். இதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா சவுத் இந்தியாவில சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ட்ரிங்க்ஸா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதநீர் தான் இருக்கு. இதை எப்படி எடுக்கிறாங்கன்னா பனைமரம் மற்றும் தென்னை மரத்தோடைய சாப்ல இருந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா தான் எடுக்கிறாங்க. இதை பொதுவா எப்படி எடுக்கிறாங்கன்னா கோகனட் ட்ரீயோடைய அன்ஓப்பன்டு ஸ்பாடிஸ், அதாவது இந்த பூ வரத்துக்கு முன்னாடி கோகனட் ட்ரீல பூ வரத்துக்கு முன்னாடி மொட்டுக்கு முன்னாடி நிலையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட் பண்ணி விட்டு அதுல இருந்து தான் சாப்ஸை கலெக்ட் பண்றாங்க, சாரை கலெக்ட் பண்றாங்க. அதான் பதநீர்னு கூட சொல்லலாம். பதநீர் வந்து தமிழ்நாட்டுல எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸா தான் பயன்படுத்துறாங்க. இதுல நம்ம இப்ப மாடர்ன் உலகத்துல இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் காட்டிலும் ஆல்கஹாலிக் ப்ராடக்ட் காட்டிலும் பதநீரை பொறுத்தவரையிலும் நிறைய ஹெல்த்தியான சப்ஸ்டன்ஸ்லாம் அது இருக்கு. அதனால நான் அதை சப்போர்ட் பண்ணல, அதுல இருக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த பதநீரை நம்ம ஹீட் பண்ணி பாயில் பண்ணி நம்ம அதுல இருந்து என்ன எடுக்கலாம்னா வெல்லம் காய்ச்சலாம், இன்னும் ப்ராசஸ் பண்ணி நம்ம அதுல இருந்து சுகர் கூட எடுக்கலாம், பாம் சுகர் கூட எடுக்கலாம். அப்போ பதநீரா குடிக்கும் பொழுது நமக்கு வந்து ஆல்கஹால் வந்து அவ்வளவு இல்லை. அத அப்படியே விட்டுறோம். ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் அப்படியே பதநீரை விட்டுட்டோமா, நேச்சுரலா அவைலபிளா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட் என்ன வேலை செய்யுதுன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா அந்த பதநீரை தோடியா மாத்துது. அது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் போதை தரக்கூடிய கண்டென்ட் வந்து இருக்கு, அதாவது ஆல்கஹாலிக் கண்டென்ட் வந்து இருக்கு. பதநீர்ல ஆல்கஹால் கண்டென்ட் இல்ல, ஆனா பதநீர் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா என்னவா மாறுதுன்னா கல்லா மாறுது. சரிங்க சார், அப்போ இந்த கல்லு குடிக்கிறதுனால பயங்கரமான உடலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு சீர்கேடு ஏற்படும், குடிகாரனா மாறிடும் அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. வெறும் 4% மட்டும்தான் அதுல ஆல்கஹால் கண்டென்ட் வந்து இருக்கு. இந்த கல்லை 24 மணி நேரம் அப்படியே எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா என்னவா மாறுதுன்னா குடிக்க முடியாது. அதை ரொம்ப ஸ்மெல் வரும், அது வந்து குடிக்க மாட்டாங்க, குடிக்க முடியாது. குடிகாரம் வேணா குடிக்கலாம், நார்மலாக குடிக்க மாட்டாங்க. அப்போ அது என்னவா மாத்துவாங்க அப்படின்னா வினிகரா மாத்துவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், அதாவது எத்தனாலை பத்தி பார்க்க போறோம். இந்த இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அதாவது எத்தனால் ப்ரொடக்ஷன்ல முக்கியமான மைக்ரோ ஆர்கானிசம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்ரோமைசியஸ் சர்வீசி அப்படிங்கக்கூடிய ஈஸ்ட் தான் இருக்கு. இந்த எத்தனால நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்னா இண்டஸ்ட்ரியில பயன்படுத்துறாங்க, லெபார்டரியில பயன்படுத்துறாங்க, ஏன் எரிபொருளா பயன்படுத்துறோம், ஃபியூலா பயன்படுத்துறோம். அதனாலேயே இந்த எத்தனால என்ன சொல்றாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னு சொல்றாங்க. இந்த சாக்ரோமைசிஸ் சர்வீஸை மட்டுமே எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பயன்படுறது கிடையாது. இதை தவிர்த்து 2 ஆர்கானிசம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைமோமோனஸ் மொபிலிஸ், செர்சினா வென்ட்ரிகுலி அப்படிங்கக்கூடிய 2 ஆர்கானிசம் வந்து பயன்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது ரா மெட்டீரியல்ஸ். எதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். மொலாசஸ், கார்ன், பொட்டோட்டோஸ், வுட் வேஸ்ட் இது எல்லாமே பயன்படுத்தி, இதுல எல்லாமே சொல்ல முடியாது, இதுல இருக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட் அதிகமா கிடைச்சாலும் அதுல இருந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா நம்ம எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரிங்க சார், இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி எத்தனால ப்ரொடியூஸ் பண்றாங்க, எப்படி ப்ராசஸ் பண்றாங்க, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த கிரைன்ஸா இருக்கட்டும், பிளான்ட்ஸ் மெட்டீரியலா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சி தூளாக்குவாங்க, பொடி பொடியா ஆக்கிடுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை தொடர்ந்து டைலூட் ஆசிட் அல்லது ஃபங்கல் அமெலேஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த ஃபங்கல் அமெலேஸ் அப்படின்னு கூடிய என்சைம் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா ஆஸ்பெர்ஜில்லஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. ஃபங்கஸ் ஆஸ்பெர்ஜில்லஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. எதுக்கு இந்த அமெலேஸ் எல்லாம் பயன்படுதுன்னா இதுல ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்டார்ச் கண்டென்ட்டை பிரேக் பண்ணி சுகரா கன்வெர்ட் பண்றதுக்கு தான் இந்த ஃபங்கல் அமெலேஸ் வந்து இந்த கிரைண்ட் பண்ண பிளான்ட் ப்ராடக்டா இருக்கட்டும் இல்ல கிரைன்ஸா இருக்கட்டும் இதுல ஆட் பண்றாங்க. அப்போ இந்த அமெலேஸ் இங்க ஆட் பண்ணும் பொழுது இந்த கிரைண்ட் பண்ண பிளான்ட் மெட்டீரியல்ல அல்லது
கிரெயின்ஸ்ல ஆட் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ச் மெட்டீரியல் எல்லாமே சுகர் கண்டென்ட்டா மாத்துது. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், சுகர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஆளு யாரு, இந்த சாக்ரோமைசிஸ் சர்வீசி அப்படின்னு கூடிய ஈஸ்ட் எத்தனாலா மாத்தும், இல்லைன்னா ஆல்கஹாலா மாத்தும். இங்க என்ன மாத்துது, எத்தனாலா மாத்துது. அவ்வளவுதான் சிம்பிள் ப்ராசஸ். எத்தனால் உருவாகுது. இதோட இந்த எத்தனால் முடியல. இந்த எத்தனால் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஃபர்தரா என்ன செய்யறாங்க, பியூரிஃபிகேஷன் மூலமா அந்த சாறு எல்லாமே எடுத்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமா காய்ச்சி வடிகட்டுறது மூலமா அந்த வேப்பரை கலெக்ட் பண்ணி அதை நம்ம தனியா ஸ்டோர் பண்றது மூலமா அதனுடைய ஆல்கஹாலிக் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா நம்ம இப்ப எல்லாம் பார்த்ததை காட்டிலும் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 96% பாத்தீங்கன்னா ஆல்கஹால் கண்டென்ட் இதுல இருக்கு. அதனால எத்தனால என்ன சொல்லுவாங்கன்னா பியோர் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. ஏன் 96% என்ன இருக்கு, ஆல்கஹால் காணப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது எத்தனால் ஆஸ் பயோடீசல். அதாவது எத்தனால இப்படி நம்ம பயோடீசலா பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 காமனான பயோஃபியூல் நம்ம பயன்படுத்துறோம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனால், இன்னொன்னு என்னன்னா பயோடீசல். இந்த எத்தனால நம்ம எரிபொருளா பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் அதிகமா ஏற்படாது. இதுல ஸ்மோக் அதிகமா வெளிவராது. அதனால என்வரன்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா தீமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற ஃபாசில் ஃபியூலை காட்டிலும் எத்தனால நம்ம எரிபொருளா பயன்படுத்தும் பொழுது பொல்யூஷன் கம்மியாகுது, புகை அதிகமா வராதுன்னு சொல்றாங்க. அடுத்ததான் இந்த பயோடீசல் எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் ஆயில், வெஜிடபிள் ஆயில் இருந்து எடுக்கிறாங்க அல்லது ஃபேட்ல இருந்து எடுக்கிறாங்க. இந்த பயோடீசலை நம்ம பயன்படுத்துறதுனால எந்த ஒரு ஆல்டர்னேஷன் நம்ம கொண்டு வர தேவையில்லை. எங்க என்ஜின்ல ஃபாசில் ஃபியூலை பயன்படுத்தக்கூடிய என்ஜின்ல எந்த ஒரு ஆல்டர்னேஷனும் பண்ணாம மாற்றத்தை கொண்டு வராம நம்ம பயோடீசலை பயன்படுத்தலாம். இத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசம்பர் 2009 அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரிங்க சார், எந்த பிளான்ட்ல இருந்து நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெட்ரோபா கர்கஸ் அப்படிங்கக்கூடிய பிளான்ட்ஸ்ல இருந்து நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். எங்க இருந்து பாத்தீங்கன்னா அதனோட சீட்ஸ்ல இருந்து நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதாவது அதை பயோடீசலா பயன்படுத்தலாம். இந்த பிளான்ட்ஸ் மட்டும் கிடையாது, இன்னொரு பிளான்ட்ஸ் இருக்கு. பொங்கமியா அப்படிங்கக்கூடிய ஸ்பீசிஸ்ல இருந்தும் நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பயோடீசலா பயன்படுத்தலாம். இந்த ஜெட்ரோபா கர்கஸ் அப்படிங்கக்கூடிய பிளான்ட்ஸ்ல இருந்து, அந்த பிளான்ட் சீட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஆயில பயோடீசலா பயன்படுத்துறாங்கன்னு சொன்னேன். அதை ஒட்டி ஒரு ஸ்டோரி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நார்த் இந்தியால இருந்து வந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட தான் படிச்சாங்க. அவன் என்ன பண்ணா, ஒரு பிளான்ஸை பார்த்து இந்த பிளான்ஸோடைய பேரு என்னது அப்படின்னு சொன்னான். தமிழ்ல தான் எனக்கு தெரியும், இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், இவன்கிட்ட எப்படி தெரியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா அப்படியே தமிழ் நாம எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டர்ட்டில் லிக்கிங் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னேன். அவன் தெரியும் பாக்குறான், ஃபாரஸ்ட் டர்ட்டில் லிக்கிங் பிளான்டா, I didn't hear this kind of name in my lifetime. What it is? Are you sure? Is this that name? அப்படின்னு சொல்லி இன்னும் பேசலாம். என்னடா இவன்கிட்ட தெரியாததை எப்படி நான் சொல்றது, இவன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் தெரியாதரான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்ப நான் என்ன பண்ணேன், டக்குன்னு அடிச்சு விட்டேன், ஃபாரஸ்ட் டர்ட்டில் லிக்கிங் பிளான்ஸ். ஆக்சுவலி தமிழ்ல பாத்தீங்கன்னா அதே ஒட்டி தான் தமிழ் நேம் வரும். அவன் நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கான். நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, டேய் எங்கந்தரா நீ இங்கிலீஷ்ல பேர்லாம் உனக்கு தெரியுது, என் கூட தான்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்று சொல்றேன், மச்சான் அமைதியாடுறா, டே எனக்கு சத்தியமா தெரியாது அந்த பேர் தான் இங்கிலீஷ்ல, நான் தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண அப்படின்னு சொன்னேன். அது என்ன தமிழ் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டு ஆமனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் டர்ட்டில் லிக்கிங் பிளான், காடு ஆமனுக்கு. ஸோ இது அப்படியே பாத்தீங்கன்னா ஃபன்னியா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன், டக்குன்னு பண்ணிட்டேன் நான், எனக்கு தெரியாம. ஆனா பாத்தீங்கன்னா அவன் நோண்டி நோண்டி கேட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு இது ஃபாரஸ்ட் டர்ட்டில் லிக்கிங் பிளான்ட்ஸ்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, காட்டு ஆமனுக்கு அப்படிங்கறதுதான், காட்டு ஆமனுக்கு செடி அப்படிங்கறதுதான் இப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமா சிரிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த காட்டு ஆமனுக்கு செடியை வளர வைக்கிறதுக்கு நமக்கு காசோ பணமோ அதிகமா தேவையில்லை. அந்த சீட்ஸ் பாத்தீங்கன்னா ரோட்டோரமா விதைச்சு விட்டா கூட போதும். இல்ல தண்ணி எங்கேயாவது இடத்துல இருக்கு, தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதை விதைச்சு விட்டா போதும், அது பாட்டு வளரும். அதுல இருந்து வரக்கூடிய சீட்ஸ் மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஆயில் எடுத்து பயோடீசலா பயன்படுத்தலாம். இதுவரை நம்ம பாத்தீங்கன்னா வேரியஸ் பிவரேஜ் ப்ராடக்ட் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த வேற ஒரு டாபிக்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.